கருப்பு பணத்தை ஒழிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் 1,30,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் மீட்கப்பட்டிருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்களவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது கருப்பு பண ஒழிப்பிற்காக மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை பொறுப்பு நிதியமைச்சர் பியூஷ் கோயல் விவரித்தார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான நபர்கள் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார். The anti-black money measures taken by us during the last 4.5 years in the form of black money law, the Fugitive Criminal Offenders Act and demonetization have brought undisclosed income of about 1,30,000 crore to tax. நடப்பு நிதியாண்டில் மாத சராசரி ஜிஎஸ்டி வரி வசூல் 97,000 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாகவும் நிதிநிலை அறிக்கையில் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்.